ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பெஸ்ட்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த 2026க்கு நம்ம இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா எந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்து என்ன நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டாப் 5 நம்ம வந்து அந்த ரிட்டர்ன் பேசிஸே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணலாங்க. அதில் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதிகமாக ரிட்டர்ன்ஸில் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா இந்த 21.84% வந்து மோத்திலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, அதுக்கு அடுத்த பொசிஷனில் வந்து இன்வெஸ்கோ இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. அதாவது நம்ம பர்சன்டேஜில் பார்க்கணுன்னா இன்வெஸ்கோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு நியர்லி வந்து 21.6, 4 ஃபண்டு வந்து 21% கிட்ட கொடுத்துருக்குங்க. மோத்திலால், இன்வெஸ்கோ, ஹெச்டிஎஃப்சி, பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் 5வது பொசிஷனில் வந்து ஜேஎம் ஃப்ளெக்ஸி 20.8, அதுவும் ஆல்மோஸ்ட் 21 தான். அதுக்கு அடுத்தது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஆல்மோஸ்ட் 20.8, 20.77, 20, ஆல்மோஸ்ட் 21 தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 19.5, இதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஹெச்எஸ்பிசி ஃப்ளெக்ஸி கேப், ஒயிட்டோ கேபிட்டல் ஃப்ளெக்ஸி கேப்பில் கூட நல்ல ஃபண்ட்ஸ் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து டாப் பெஸ்ட்டு ஃபண்ட்ஸுன்றதுனால நம்ம வந்து இந்த இதில் கம்பேர் பண்ணும்போது 20%க்கு மேலே கொடுத்ததுனால அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதில் இதில் டோட்டலாக 6 ஃபண்டு வருது. பராக் பாரிக் வரைக்கும் நம்ம பார்க்குறோம்னா நமக்கு வந்து 5 இதில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னும் போது லாங் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது இது 2022 இன்வெஸ்கோ வந்து இட் இஸ் நல்ல ஃபண்டு தான். அது நல்ல ஃபண்டாக இருந்தாலும் நம்ம வந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஃபண்டெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம டாப் 5 எடுக்கிறது வந்து மோத்திலால் ஃப்ளெக்ஸி கேப், ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப், பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப், ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப், பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப். இந்த 5 ஃபண்டில் மற்ற பேராமீட்டர்ஸ் கூட செக் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸுங்க. இப்போ இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸில் வந்து என்ன கன்சிஸ்டன்சி, இப்போ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, இந்த 5 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து என்ன ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அதை பார்க்குறதுக்கு ஹையஸ்ட் டு லோயஸ்ட் இப்போ பார்த்தோம்னா ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் தான் வந்து ஹையஸ்ட் 26.83% கொடுத்துருக்குங்க. அப்போ இது உண்மையாக நல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மர் ரோலிங் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா. 2வது பொசிஷனில் வந்து 25.14% மோத்திலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. அதுக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு 24%, பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு 24%, பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் வந்து 21%. அதுக்கு அடுத்தது வந்து குவார்டைல் ரேங்கிங். இந்த குவார்டைல் ரேங்கிங்கில் இந்த 5 ஃபண்டோட என்ன ரிசல்ட்டுன்றதை பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு லாங் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. 2015 லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாட்டமில் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அப்பர் மிடில், லோவர் மிடில், அப்பர் மிடில். 2019, 2020 வந்து கண்டினியூஸாக பாட்டம். அதுக்கப்புறம் 2021க்கு அப்புறம் க்ரீன் தாங்க, டில் டேட் வரைக்கும் க்ரீனில் இருக்குது. அப்போ நம்ம இதை குவார்டைல் ரேங்கிங் வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இன்கேஸ் அது டவுன், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணணும். இன்கேஸ் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆனாலும் கண்டிப்பாக 1 or 2 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னா இதுக்கு கண்டிப்பாக ரிகவரி நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ஃபண்டு வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப். பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப்புக்கு லாங் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. 2015 பாருங்கள் க்ரீன், 2016 லோவர் மிடில், 2017 பாட்டமில் வந்திருக்கு. இந்த நல்ல ஒரு ஃபேமஸான ஃபண்டு கூட பார்த்திங்கன்னா 2016, 2017 பாட்டமில் பார்க்குறோம். 2018, 19, 20, 21 4 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக டாப் குவார்டைலில் இருக்குது. குவார்டைல் ரேங்கிங்னா என்னன்றது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருக்கோம். குவார்டைல் ரேங்கிங்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் டோட்டலாக எத்தனை ஃபண்ட்ஸ் இருக்குது அந்த ஃபண்ட்ஸை 4ஆக பிரிச்சுட்டுங்க. டாப் குவார்டைல், அப்பர் மிடில், லோவர் மிடில், பாட்டம் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பர்ஃபார்மன்ஸில் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இது கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து கேட்டகரி ஆவரேஜை பீட் பண்ணலை அப்படின்னு இருந்ததுன்னா எப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஃபண்டை விட்டு நம்ம வெளியில் வரலான்ற டிசிஷன் எடுக்கலாம். அப்போ 2022 பாட்டமில் போனால் கூட இந்த குவார்டைல் ரேங்கிங்னால நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லைங்களா, ஏன்னா முன்னாடி இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக 2023, 2024 ரிகவரி ஆகிடுச்சு. 2025 இப்போ டில் டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா திரும்ப டாப் குவார்டைல். இதுவும் நல்ல ஃபண்டு. அதுக்கு அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இதோட லான்ச்சு வந்து 2020 தான். ரொம்ப பெரிய ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. பட் ஸ்டில் 3 வருஷத்துக்குன்னு நம்ம மினிமம் எடுத்ததுனால இதை கன்சிடர் பண்ணலாம். 2021, 2022, 23, 24, 25 5 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அதில் நீங்கள் வந்து 3 வருஷம் வந்து டாப் குவார்ட்டரில் இருந்ததுனால இதுவும் நல்ல ஃபண்டு.
அடுத்தது ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப். ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் வந்து லாங் ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஃபண்டு. 2015 நீங்கள் பாட்டமில் பார்த்தீங்க, 2016 டாப் குவார்டைல், 2017 அப்பர் மிடில், 2018 லோவர் மிடில், 2019 டாப், 2020 லோவர் மிடில், 2021 24 வரைக்கும் டாப்புங்க. அதுக்கப்புறம் 2025 ஒரு பாட்டமுங்க. ஸோ இதில் வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா இந்த இயரில் பாட்டம் குவார்டைல் வச்சு நம்ம இந்த குவார்டைல் ரேங்கிங் வச்சு நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாட்டமில் இந்த மாதிரி இருந்து ரிகவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2018 லோவர் மிடில்லேருந்து திரும்ப ரிகவர் ஆகிருக்கு. 2020 லோவர் மிடில்லேருந்து திரும்ப நல்லா ரிகவர் ஆகிட்டு பேக் டு ஃபார்ம் வந்ததுனால இந்த ஃபண்டில் கண்டினியூ பண்ணணும். ஆனால் இது வந்து கண்டினியூஸாக இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இதெல்லாம் டூல்ஸ் நமக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு. இது இல்லைன்னா நம்ம எமோஷ்னல் டிசிஷன் எடுத்துருவோம். அதாவது உடனே நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃபண்டை விட்டு வெளியில் வரணுன்ட்டு டிசைட் பண்ணிடுவோம், இது சரியில்லைன்ட்டு. பொதுவாக என்ன என்கிட்ட வர இன்வெஸ்டர்லாம் நம்ம பார்க்கும்போது மோஸ்ட்லி அவங்க பண்ணுற தப்புலாம் பார்த்திங்கன்னா கூகுள் பண்ணிவிட்டு டாப் ஃபண்ட்ஸ் பார்க்குறது, இல்லை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய மேகசின்ஸு, இல்லை வந்து வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா வேல்யூ ரிசர்ச், மணி கண்ட்ரோல், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் போட்டுருவாங்க. அது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது 5 ஸ்டார் ரேட்டிங் 4 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கும். அது கரெக்டாக அவங்க வந்து ஒரு 1 இயர் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட ரேட்டிங்கே மாறி இருக்கும். மாறும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேளை இது வந்து சரியில்லை போல இருக்குது, அன்றைக்கி தேதியில் வேறு ஒரு ஃபண்டை பார்ப்பாங்க, அது நல்ல ரேட்டிங்கில் உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். அதாவது என்னென்னா, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் ஃபண்டில் பார்த்திங்கன்னா 2019 உள்ளே வந்திருப்பாங்க. அப்போது 2020 இது லோவர் மிடில் ஒரு கம்பேர் டு நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் 23 ஃபண்டு இந்த கேட்டகரி ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்குது 2020 பார்த்திங்கன்னா. அதில் இது 17வது ரேங்க். அப்போ இவங்களுக்கு வந்து இது நம்ம ஃபண்டு சரியில்லைன்னு வெளியில் போயிருந்தாங்கன்னா அடுத்த வருஷமே பாருங்கள் அப்பர் மிடில் வந்துடுச்சு. 2023 22 23 24 இந்த 3 வருஷமும் இது வந்து நல்ல ரேங்க் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இது மோஸ்ட்லி நிறைய கிளைண்ட்ஸ் பண்ணுற, நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, ஓவராக நிறைய ஃபண்ட்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆகிடும். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே அவனாலேயே அவங்க போர்ட்ஃபோலியோவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்கிட்ட வர ஒரு சில இன்வெஸ்டர்ஸோட கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது தெரியும், 100 ஃபண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணவங்களாம் கூட நான் பார்த்துருக்கேங்க. அதெல்லாம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 60-70 ஃபண்டுக்கு மேலெலாம் ஈஸியாக வச்சுருக்காங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ். அப்போ அந்த 60-70 ஃபண்டோட நீங்கள் ஓவராலாக போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை கூட பீட் பண்ணியிருக்காதுங்க. அப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருந்தோம்னா கூட நம்ம போர்ட்ஃபோலியோவை பீட் பண்ணியிருப்போம். நிறைய ஃபண்டு வைக்கும் போது அந்த டைவர்சிஃபிகேஷன் வந்து ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ஆகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸும் கொடுத்து ஏன்னா ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜரும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸுங்க, அந்த ஆக்டிவ் ஃபண்டுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் கொடுத்து, ஸோ இதில் லாஸ் இல்லாமல் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு லாஸு. டோட்டல் ஓவராலாக இதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்திங்கன்னா கன்சிடரபிளி எவ்வளோ பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். அதாவது நம்ம வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணோம்னாவே ஒரு லாங் டேர்மில் வந்து அதுவே உங்களுக்கு ஒரு ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணும். அடுத்தது மோத்திலால் ஃப்ளெக்ஸி கேப்புங்க. மோத்திலால் ஆசோலா இதுக்கும் லாங் ட்ராக் ரெக்கார்ட் 2015, 16, 17 பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டாப் குவார்டைல். இந்த ஃபண்டை பர்டிகுலராக பாருங்கள், 2018 லோவர் மிடில், 2019 லோவர் மிடில். ஒரு வேளை பேஷன்ஸாக இந்த இன்வெஸ்டர் இருந்தாலும் 2020, 2021 அந்த டைமில் கண்டினியூஸாக பாட்டம் போது நிறைய பேர்னால இதில் கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா எமோஷ்னலாக அந்த கண்ட்ரோல் இருக்காதுங்க. அதனால தான் இந்த பர்டிகுலர் குவார்டைல் ரேங்கிங்கை நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா இந்த டைமில் சொல்ல வரேன் நான், இந்த டைமில் வந்து இந்த 2015 2014 இது வந்து புதுசாக லான்ச் ஆன ஃபண்டு. இது நான் அதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்டு இருந்ததுன்னா குவார்டைல் ரேங்கிங்கில் இவங்க எப்படி அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இல்லை இந்த ஃபண்டில் நம்மளால் இங்கே சஸ்டெயின் ஆக முடியலன்னா வெளியேறதுக்கான டிசிஷனும் இந்த டைமில் எடுக்கலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு சொல்ல வரேன் நான், இந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து 2023, 2024 பாருங்கள் திரும்ப அப்பர் மிடில் டாப் குவார்டல் போயாச்சு, திரும்ப 2025 பாட்டம். ஆனால் ஆஸ் அ இன்வெஸ்டராக நம்ம இப்போ டிசைட் பண்ணியிருக்கிறோம் 2026க்காக. அதாவது இந்த டைம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்யூச்சரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா இந்த ஃபண்டை கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ஃபண்டை கம்பேர் பண்ணுறதுக்கும் நமக்கு டிசிஷன் ஈஸியாக எந்த ஃபண்டை சூஸ் பண்ணலான்றது ஈஸியாக இருக்குங்க. அதாவது லாங் டேர்மில் வந்து நமக்கு ரைடு முக்கியங்க. ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா நம்ம ரைடு, நம்மளோட ட்ராவல் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பம்பி ரைடு மாதிரிங்க.
அதாவது நிறைய ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு இன்வெஸ்டர்னால் ஒரு எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணி கண்டினியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ஃபண்டும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவுக்கு அவசியம் இல்லைங்க. வாலட்டிலிட்டி ரேங்கிங்கு இது நம்ம இருக்கிற ஃபண்டில் வந்து எவ்வளோ வந்து கம்மியான வாலட்டைல், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கம்மியாக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பீட்டா வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும். அப்போ லெஸ் தேன் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஆல்மோஸ்ட் இந்த ஃபண்டு எல்லாமே லெஸ் தேன் 1 தான் இருக்குது. அப்போ நம்ம டாப்பாக இருக்கிற குவார்டைலில் இருக்கிறதுல நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ண 5 ஃபண்டு இந்த கேட்டகரியில் எதில் வருதோ அதில் ஒன்றுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இப்போ 8.46ன்றது கம்மியாக டிவியேட் ஆகுதுங்க. வேற இங்கே 12ன்னு போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிவியேட் ஆகுது. அப்போ கம்மியாக டிவியேட் ஆகுறதுல நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற ஃபண்டில் எது லிஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப். ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ இருக்கிறதுல இதை வச்சு ஓரளவுக்கு டிசிஷன் இப்போ ஓரளவுக்கு ஃபில்டர் அவுட் பண்ண முடியும். இப்போ பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப், HDFC ஃப்ளெக்ஸி கேப், இது 2 ஆச்சுங்க. அடுத்தது SBI வந்து நம்மளோட லிஸ்ட்டில் இல்லை, அதனால் இதை இக்னோர் பண்ணிவிடுவோம். இப்போ அடுத்தது வந்து ஃபைனலாக ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் என்ன கிடச்சது. ஒன்று வந்து அந்த ஷார்ப் ரேஷியோ, நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஷார்ப் ரேஷியோ. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் வர்றதுனாலங்க, ஆக்டிவ் ஃபண்டில் வர்றதுனால ஆல்ஃபா அந்த ஃபண்ட் மேனேஜர் எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணாருன்றது ஆல்ஃபா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஷார்ப் ரேஷியோ இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் திரும்ப ஆல்ஃபா நிறைய ஜென்ரேட் பண்ணியிருக்கு, அதிகமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. HDFC ஃப்ளெக்ஸி கேப் 2வது பொசிஷனு, மோத்திலால் ஆஸ்வால் வருது 3வது. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு அந்த குவார்டைல் ரேங்கிங்கில் நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ரைடு இல்லைன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லைங்களா. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அண்டர் பெர்ஃபார்மிங்காக ரொம்ப காலத்துக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணுது, திரும்ப லோவருக்கு வந்துடுதுன்றதுனால ஒரு கன்சிஸ்டன்சி குவார்டைல் ரேங்கிங்கில் தெரியாததுனால நான் அந்தளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இந்த மோத்திலால் ஆஸ்வாலுக்கு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஆல்ஃபான்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை ஷார்ப் ரேஷியோ வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஷார்ப் ரேஷியோ வைஸ் பார்த்தீங்கன்னா 0.97. ஷார்ப் ரேஷியோ வந்து எவ்வளோ ஹையாக இருந்தால் பெட்டருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இன்வெஸ்கோ, இது புதிய ஃபண்டுனால நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இதுவும் ஆல்ஃபா கொடுத்துருக்கு. இதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கள கண்டினியூ பண்ணலாம். அதாவது நம்ம இதை விட்டு வெளியேறணுன்றது வந்து நம்ம இங்கே ரெக்கமெண்ட் பண்ணல. எதுவும் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்றைக்கி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா எந்தெந்த ஃபேக்டர் எந்தெந்த பேராமீட்டர் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து குவார்டைல் ரேங்கிங்கை பேஸ் பண்ணிவிட்டு அவசரப்பட்டு வெளியேறணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து அட்லீஸ்ட் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக போகிற எஸ்ஐபியை வந்து வேறு ஃபண்டில் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து இந்த பர்டிகுலர் ஃபண்டை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியேறணுமா அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குங்க ஒரு டிசிஷன் மேக்கிங்கு ஒரு சில டூல்ஸை வச்சு நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ தட் நம்ம எமோஷ்னல் இது வந்து கண்ட்ரோல் பண்ணலான்றது தான் கான்செப்ட்டு. இப்போ JM ஃப்ளெக்ஸி கேப் பார்த்திங்கன்னா அகைன் டாப் குவார்டைலில் இருக்குது. ஷார்ப் ரேஷியோ பார்த்திங்கனாலும் 1.04. அப்போ இது அதிகமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டாப் 3 அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் 0.94. டாப் 3 நம்ம பார்த்தோம்னா பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப், HDFC ஃப்ளெக்ஸி கேப், அதுக்கப்புறம் JM ஃப்ளெக்ஸி கேப். இதில் வந்து நம்பர் 1 ரேங்கிங்க்குன்னு பார்த்தோம்னா ஈக்குவலாக ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக நம்பர் 1 பொசிஷனில் எடுத்துக்குதுங்க. பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப், HDFC ஃப்ளெக்ஸி கேப்பும் வந்து தைரியமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். JM ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அந்த குவார்டைல் ரேங்கிங்லேயே பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஷார்ட் இது வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பார்த்துக்கிறது வந்து அட்வைசபிளுங்க. இதோடு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வேறு ஏதாவது கேட்டகரியில் இந்த மாதிரி பெஸ்ட்டு ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.